ஸோ இந்த வீடியோ நான் வந்து நம்ம ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு ட்ரேட் ஒன்று கொடுத்துருப்பேன். லைக் கொடுத்துருப்பேன் இன் த சென்ஸ் முன்னாடியே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். லைக் இந்த மாதிரி யுஎஸ் 30 ஆக்சுவலாக 2 ட்ரேட் கொடுத்துருக்கேன். லைக் யுஎஸ் 30யும் கோல்டும் வந்து லைக் பார்த்துட்டு இருக்க மாதிரி, லைக் யுஎஸ் 30யும் கோல்டும் வந்து 2 ட்ரேட் கொடுத்துருந்தேன் பிஃபோர் எக்ஸிக்யூஷன். அந்த மாதிரி எனக்கு வந்து பை சைட் போகும்னு சொல்லிட்டு ஒரு வியூ வந்துச்சு. ஸோ ரைட் நோ கோல்டும் நம்மளோட என்னோட அனாலிசிஸ் படி நல்ல ஒரு பை சைடு தான் புஷ் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் தென் யூஎஸ் 30யும் நல்ல இம்பல்ஸாகவே பை சைடு வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன என்ன லாஜிக் வச்சுன்னா இந்த 2 ட்ரேட்ஸையும் எடுத்துன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நான். ஓகே, வீக்லியிலேருந்து வரலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு வீக்லி சிஆர்டியோ ஒன்று வீக்லி ரேஞ்சோ எடுத்துக்கும். ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா இந்த வீக்கோட லைக் இந்த வீக் கேண்டலோட லோஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணி மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கான். ஸோ அந்த வந்து இங்கே ஒரு எஃப்இஜி வேறு. ஸோ ப்ரைஸ் வந்து மேலே தான் போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து ப்ரைஸும் நல்லா இங்கேருந்து இந்த வீக்கோட லோஸையும் வந்து ரிஜெக்ட் பண்ணி மேலே புஷ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா அட்லீஸ்ட் லைக் வந்து நான் ட்ரேட் பார்த்த டைம்ல வந்து இந்த இந்த ஹைஸும் தூக்கல. லைக் வந்து சில்வர்லயும் வந்து எந்த ஒரு ஹைஸும் தூக்கல, கோல்டுலயும் வந்து எந்த ஒரு ஹைஸும் தூக்கல. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா ஓகே, எய்தர் சில்வர் ஆர் கோல்டு ரெண்டுத்துல எதுலையாச்சும் ஒன்றுத்துல வந்து ப்ரைஸ் வந்து ஹைஸை தூக்கணும். ஸோ நான் அது பேஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ நான் 4R வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன். 4Rல வந்து எனக்கு இந்த ரேஞ்சு லைக் இது வந்து டெய்லி சிஆர்டி. ஓகேவா? இது வந்து ஒரு டெய்லி சிஆர்டி. இந்த டெய்லி சிஆர்டியும் லோஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணி அதுவும் கரெக்டாக இந்த ஹைஸ்லேருந்து இந்த ஹைஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆனிருந்துச்சு. ப்ரைஸ் மேலே க்ளோஸ் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் 4R வந்தேன். 4Rல வந்து நானா நானா நான் எங்கே வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணேன்னா ஆக்சுவலாக நான் 3-6லேயும் நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். இந்த ஜோன்லேயே நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியா கன்சிடர் பண்ணி நான் இந்த ஜோன்லேயே நான் வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்து ப்ரைஸ் இங்கே நல்லாவே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ எனக்கு இந்த ரிஜெக்ஷன் வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. லைக் ஓகே, ஸ்டில் வந்து பை சைட் தான் புஷ் பண்ணுது. ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணேன். அண்ட் தென் வந்து யா ஒன்ஸ் வந்து சாரி சில்லர் வந்து இந்த ஹைஸை தூக்கின உடனே கோல்டில் வந்து பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் தென் வந்து 3-6ல எடுத்து ஸ்டாப் இங்கே வச்சிருந்தேன். ஸோ இது நல்ல ஒரு லைக் 1:6 போதுமான ட்ரேட் தான் எனக்கு. லைக் 1:6 அதுக்கு கம்மியாக தான் நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். சம்வாட் வரும் லைக் 1:4 எனக்கு போதும். லைக் 1:4ல வந்து பார்ஷல்ஸ் புக் பண்ணேன். 1:6 ஜோனில் வந்து ஃபுல்லாக புக் பண்ணேன். ஸோ 1:6 எனஃப் தான் எனக்கு. லைக் ஒரு $100 நான் ரிஸ்க் வைக்கிறேன்னா ஒரு $600 வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கும். அண்ட் தென் யூஎஸ் 30. ஸோ யூஎஸ் 30 வந்து கொஞ்சம் லைக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரேக் டவுனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து நேஷ் ஹண்ட்ரட்ல வந்து தூக்கிட்டு இருக்கான். லைக் க்ளோஸ் வந்து தூக்கியிருக்கு. ஓகேவா? நேஷ் ஹண்ட்ரட் அண்ட் தென் எஸ்என்பிலையும் வந்து ப்ரைஸ் வந்து தூக்கியிருக்கான். பட் ஆனால் யூஎஸ் 30ல வந்து ப்ரைஸ் தூக்காம மேலே வந்து க்ளோஸ் வச்சிட்டான். லைக்
போன வாரம் போன வாரம் ஃப்ரைடே அப்பவே பிரைஸ் வந்து க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா பிரைஸ் வந்து ஃபர்தரா வந்து பை சைட் தான் புஷ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் இதில் வந்து நான் குவார்டர்லி தியரியும் நான் இதில் அப்ளை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன் நான். ஓகே. ஸோ இது வந்து இது வந்து பிரைஸ் லைக் இதுக்கு குவார்டர்லி தியரி டைம் வைஸ் பார்த்தா சரி, இது வந்து நம்ம குவார்டர் 3ல இருக்கோம். ஓகேவா? பிரைஸ் என்ன பண்ணியிருக்கான்னா, எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஒரு லிக்விடிட்டி. ஓகே, நான் ஃபோரா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைக் அது மார்க் பண்ணுறதுக்காக நான் வச்சேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு பிரைஸ் வந்து என்ன பண்ணிட்டான்னா கீழே நல்லா டம்ப் பண்ணிட்டான். நல்லா டம்ப் பண்ணிட்டான். ஓகேவா? கீழே டம்ப் பண்ணவன் இந்த லோஸை தூக்கிறதுக்கு அவனுக்கு பொட்டென்ஷியல் இல்லை. பொட்டென்ஷியல் இல்லை இந்த சென்ஸ் நாஷ்லையும் சரி எஸ்எம்பிலையும் சரி ப்ரைஸ் வந்து லோஸ் தூக்கினான். பட் ஆனால் யூஎஸ் தேர்ட்டி தூக்கலை. ஸோ இட் சீம்ஸ் லைக் அ எஸ்எம்டி. ஓகே. எனக்கு வந்து அதுவும் இல்லாமல் இந்த நேஷ்ல வச்ச இந்த ஸ்வீப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே வச்சான். லைக் வீக்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்வீப்பு. ஸோ நானா வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து ஓகே ப்ரைஸ் வந்து பை சைட் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அதே மாதிரி ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான்னா மேனிப்புலேஷன் லெக்ல மேனிப்புலேஷன் பண்ணுற வேலையை பர்ஃபெக்டாக பார்த்துருக்கான். எப்படின்னா ஹைஸை எடுத்து லோஸ் வரைக்கும் வந்தான். அண்ட் தென் லோஸை வந்து தூக்க முடியாமல் லைக் எஸ்எம்பி ஃபார்ம் பண்ணி மறுபடியும் மேலே அப்ளோஸ் வச்சான். ஸோ என்னோட என்ட்ரி வந்து சம்வாட் அரௌண்ட் இங்கே லைக் இந்த 4624 டபுள் டோட் இந்த இந்த ஜோனில் இருந்துச்சு. ஓகே. அண்ட் தென் நான் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா லைக் ஆஸ் எ சைடு இது வந்து எனக்கு இந்த மூவ் வந்து எனக்கு போதும். லைக் இதுவே வந்து எனக்கு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு கொடுத்தது. அண்ட் தென் வந்து அன்னைக்கு லைக் 1:5 5.1 சாரி 4:1:4 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கு. நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். வை பிகாஸ் ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு மாதிரி ரேஞ்ச் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் வந்து குவார்ட்டர் லைக் இந்த மந்தோட குவார்ட்டர் வர எண்டு. ஸோ ஓகே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். லைக் இதுவே போதும் 1:5 எனக்கு போதும்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இல்லை எனக்கு வந்து ஒரு 1:2 இன்னும் 1:3 தான் கிடச்சிருந்துச்சுன்னா பண்ணாமல் நான் இந்த மேலே வரைக்கும் பிடிச்சிருப்பேன். லைக் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் ஆல்மோஸ்ட் இந்த குவார்ட்டர் முடிய போகுது. ஸோ நான் இங்கே வந்து என்னோட ப்ராஃபிட்ஸ் வந்து நான் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் இந்த வீக் நான் பார்த்த ட்ரேட் செட்டப்ஸ்.